குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களே, தோழமை கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எம் சுகுமார் அவர்களே, மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான எனது அருமை தம்பி சு ரவி அவர்களே, வேலூர் முன்னாள் மேயர் அருமை சகோதரி காத்தியாயினி அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய VM கார்த்திகேயன் அவர்களே, மோகன் காந்தி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் அவர்களே, சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட தேசிய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் மாமா வேலூர் இப்ராஹிம் அவர்களே, MS பாலாஜி அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் விஜயன் அவர்களே, பாபு அவர்களே, KR குணாநிதி அவர்களே, சிவமணி அவர்களே, கீதா அவர்களே, ரகுபதி ராஜ் அவர்களே, சரத்குமார் அவர்களே, தீபா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி VKR சீனிவாசன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் ரமபிரபா அவர்களே, ராதிகா அவர்களே, AL விஜயன் அவர்களே, NN மணி அவர்களே, ஜிம் சங்கர் அவர்களே, ராணிப்பேட்டை சந்தோஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மாவட்டம் எல்லா பகுதிகளுக்கும் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருந்த போதும் எதிர்கட்சியில் இருந்த போதும் நான் போகாத ஊர்களே இல்லை, என்னுடைய கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எல்லா குக்கிராமங்களிலும் எல்லா அதிமுகவுடைய எல்லா கிளைக்கழக செயலாளர் முதல் நான் தெரிந்தவன். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த மண்ணில் ராணிப்பேட்டை என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய தன்வந்திரி பகவான் அருள்பாலிக்கின்ற பகுதி இந்த பகுதி. அரச மரத்தடி விநாயகர், சுந்தர விநாயகர் அருள் பாலிக்கின்ற பகுதி இந்த பகுதி. கப்பங்கட்ட மறுத்த தேசிங்க ராஜா நாவாயால் கொல்லப்பட்ட போது உடன்கட்டை ஏறிய அவரது மனைவி ராணிபாய் பெயரால் உருவான மாவட்டம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்தியாவின் 3வது ரயில் பாதை 1856 சென்னையிலிருந்து வீட்டை எந்த வரைக்கும் விட்டார்கள் என்று சொன்னால் வாலஜாப்பேட்டை வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் விட்டார்கள். அந்த அளவிற்கு வாலஜாப்பேட்டை ராணிப்பேட்டை ஒரு புனிதமான பழமைக்கும் பெருமைக்கும் உரிய அற்புதமான மாவட்டம் தான் இந்த மாவட்டம். உண்மையிலே இந்த மாவட்டத்தில் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நமது சுகுமார் அவர்களும் சு ரவி அவர்களும் ஆற்காடு சீனிவாசன் அவர்களும் மாவட்டத்தில் ஆனந்தன் அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கே சிப்காட்டில் 30 ஆண்டுகளாக கழிவுகள் தேங்கி கீழே பூமிக்கடியில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் எதையும் கண்டுகொள்ளவில்லை. இந்த பகுதியில் மக்களுக்கு கேன்சர் நோய் வருகிறது, புற்றுநோய் வருகிறது. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இவ்வளவு மோசமான இது தொழிற்சாலை நிரம்பிய பகுதி ராணிப்பேட்டை. ஆனால் இங்கு இந்த மக்களுக்காக முன்னெடுத்து செல்வதற்காக எதுவுமே இல்லை இந்த பகுதியில். அப்படிப்பட்ட பகுதி இவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சியில் இப்பொழுது ஒரு 2 நிமிடம் வீடியோ காட்சியில் நாம் பார்க்கலாம். ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் ராணிப்பேட்டை தான் முதன்மையில் இருக்கும். நூலருந்த பட்டம் சூறாவளி காற்றிடம் சிக்கியது போல ஆகிவிட்டது இந்த மாவட்டத்தின் நிலை. ஆண்டுக்கு ஒரு முறை இன்ப சுற்றுலா செல்லும் நம் முதல்வர் சென்னைக்கு அருகிலேயே இருக்கும் ராணிப்பேட்டை பக்கம் மட்டும் வருவதில்லை. கேட்டால் வெளிநாடு செல்வது தமிழகத்தை முன்னேற்றத்தான் என்று கம்பி கட்டும் கதை வேறு. தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது.
இதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கிற ராஜாஜி. சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? ஆமா. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை வாங்க வேண்டிய இந்த பகுதி அமைச்சரோ உட்கட்சியில் நடக்கும் பிரச்சனைகளை சொல்லி புலம்புவதில் தான் முனைப்பாக இருக்கிறார். திடீர்னு கலர் பதம் கொடுத்து ஆடி நிற்குதுங்க பாரு. பார்க்கவே முடியல. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானே. 30 கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சு என்ன அர்த்தம்? நேரப்ப சண்டை போட்டுருக்கீங்க. அதுதான் அவன் உரிமை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இவங்க எல்லாம் கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ராணிப்பேட்டையில் குடிநீர் ஆதாரமாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைய விடாமல் நீர்நிரப்பு ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது பாலாறு நதி. இப்படிப்பட்ட நதி இன்றைய அரசின் பெத்தன போக்கால் எந்த நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் அப்படியே திறந்து விட்டதால் பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் விவசாயிகள் வேதனை கிடைத்துள்ளனர். பாலாற்றில் செல்லும் நீர் தோல் கழிவுகளை திறந்து விட்டதால் அதிக அளவு நுரையுடன் நீர் குஞ்சி காய்ச்சல். இதை தடுக்க இதுவரை இந்த திமுக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? ஏனென்றால் இவர்களின் நோக்கம் பாலாற்றை முற்றிலுமாக அழித்துவிட்டு கனிம வளங்களை திருடுவதுதான். ஆற்காடு அடுத்த சக்கரமல்லூர் பகுதியில் பாய்ந்தோடும் பாலாற்றில் மணல் குவாரி அமைப்பதற்கு அனுமதி கேட்டு திமுக அமைச்சர்களிடம் இருந்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாறு மட்டுமில்லை, வாலஜாபேட்டையில் நல்ல தண்ணீர் குளம் முற்றிலுமாக கழிவு நீர் குளமாக மாறியிருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற ராணிப்பேட்டையின் நீர்நிலைகள் இந்த திமுக ஆட்சியில் சீரழிந்திருக்கிறது. முதல்வருடைய முழு கவனமும் தன்னுடைய தகப்பனாருக்கு மாநிலம் எல்லாம் சிலை வைப்பதிலும் தன்னுடைய மகனை அரியாசனத்தில் ஏற்றுவதிலும் தான் இருக்கிறது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. தமிழகத்திலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் அதிகப்படியான மக்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பாதுகாக்க இதுவரை எத்தனை சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறார் இந்த முதல்வர்? குறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளாவது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கிறதா? அதுவும் இல்லை. மக்களுக்கு பெரும் அவதிகளை தான் இப்பகுதியின் மருத்துவமனைகள் ஏற்படுத்தி இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் குளுக்கோஸ் ஏற்றும் வீடியோ. 24 ஹவர்ஸ் டியூட்டி தானுங்க. ஏன் டியூட்டில யாரும் இல்ல? இப்போ ஒரு பாப்பாக்கு லூஸ் மோஷன் ஆச்சு, வாந்தி ஆச்சு, நாங்க கூட்டு வந்தா வாட்ச்மேன் கொடுக்கிறார் மாத்திரை. ராணிப்பேட்டை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாக. ராணிப்பேட்டை மாவட்டம் திவரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம். எந்த கொம்பனோ குறை சொல்ல முடியாத நபருக்கு ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். குற்றமே இல்ல. இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தலைவிரித்துதான் ஆடுகிறது. அதற்கு இந்த செய்தியே ஒரு எடுத்துக்காட்டு. அரக்கோணம் அருகே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதுடன் திமுக பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சிப்பதாக திமுக நிர்வாகி மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் மறுப்பதாக கல்லூரி மாணவி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில ஞானசேகரன், அரக்கோணத்தில் தெய்வச்செயல் என திமுக நிர்வாகிகள் திட்டமிட்ட பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவது தொடர்கதையாகி இருக்கிறது. இந்த தைரியம் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வந்தது? நம் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவாவது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஓட ஓட விரட்டி அடிப்போம். ராணிப்பேட்டையின் முன்னேற்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் நிலைமை. முதலமைச்சருக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. முதலமைச்சருக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. மதராஸ் மாகாணத்தில் மிக பழமையான இந்த நகராட்சி, இந்த மாவட்டம், எந்த முன்னேற்றம் இல்லை. கல்வியிலும் முன்னேற்றம் இல்லை, மருத்துவத்திலும் முன்னேற்றம் இல்லை. ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 8வது படிக்கக்கூடிய மாணவர் சுவரில் விழுந்து இறந்து போனது இதே மாவட்டத்தில் தான். இன்றைக்கு கூட ஒரு 7வது வகுப்பு படிக்கிற மாணவன் கையில உணவருந்திட்டு இருக்கும் போது கை தடுப்பு சோறு விழுந்து இன்றைக்கு மாலை 3 மணிக்கு 7 வயது சிறுவன், 7 வயதாக படிக்கிற சிறுவனுக்கு இறந்து போனார் என்று சொன்னால் இது பள்ளிக்கு பெருமை, இது அருமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கல்வித்துறை அமைச்சரை என்னவென்று சொல்வது தெரியவில்லை. எந்த கட்டிடங்களும் உருப்படியான கட்டிடங்களே கிடையாது. அரசு அலுவலகங்கள் எதுவுமே கிடையாது. மோகன், சூறை, மாம்பாக்கம், குமணந்தாங்கல் அரசு பள்ளிகளுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ஸ்டாலின் அப்படின்ட்டு இவருடைய சொந்த விளம்பரத்துக்காக பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு போனா அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும்? அது மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நவோதயா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், கேந்திர வித்யா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்.
இன்றைக்கு மாலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் 30,000 பேர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இந்தி படிக்க வேண்டும், நவோதயா பள்ளி வேண்டும், கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது, அனுமதிக்க மறுக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு வந்த போது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் கேட்கிறார்கள், ஏன் நீங்க தமிழக அரசு நவோதயா பள்ளிக்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கும் ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு தமிழக அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா, இங்கு வந்தால் எங்களுடைய மொழி அழிந்துவிடும். ஆனால் நீங்கள் உங்க பள்ளிக்கூடங்களில் மட்டும் இந்தி வைக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், அதற்கு மட்டும் அங்கே இந்தி இருக்கிறது. ஆனால் இங்கே இந்தி வரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நவோதயா பள்ளியில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிக்கலாம். நம்ம பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போயாச்சுன்னா நேரே அங்கிருந்து பஸ் வரும், பஸ்ல வந்து போயிடுவாங்க. ஏழை விவசாயிகள், ஏழை தாய்மார்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கும், அங்கேயே தங்கலாம், படிக்கலாம். இதுதான் நவோதயா பள்ளி. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு பள்ளி அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். 2026 தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அப்பொழுது நவோதயா பள்ளியும் கேந்திர வித்யாலயா பள்ளியும் நமது தமிழகத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகமே வியக்கும் என்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 14,83,00,000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சென்னையிலிருந்து வருகிறோம், வேலூருக்கு போகிறோம் என்று சொன்னால் முன்னெல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 2 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த பாலங்கள் சாலைகள் தந்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதை போட்டவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். யாராலையும் மறுக்க முடியுமா அதை? ஆற்காடு சீனிவாசன் அவர்கள் கூட ஒரு மேடையில பேசும்போது, அண்ணன் பொன்னார் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள், மத்திய தரைவழி போக்குத்துறை அமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது போடப்பட்ட பாலம் இந்த 2 பாலங்கள். வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் நாடெங்கும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் அவ்வளவு பாலங்களும் சாலைகளும் போடப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு ராணுவ வீரர்கள் சந்தித்தார்கள், உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிந்தூர் ஆபரேஷன் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குறிபார்த்து சுட்டார்கள், இந்துவா இந்துவா என்று குறிபார்த்து சுட்டார்கள். ஆனால் 1 மாதம் கழித்து விரதம் இருப்பது போல் இருந்து பாகிஸ்தானில் எந்தெந்த இடங்களெல்லாம் தீவிரவாதம் இருக்கிறதோ, ஒரு நாட்டுக்குள் போர் தொடுக்கும் போது அந்த நாட்டுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். யாருடைய அனுமதியும் பெறவில்லை, ஐநா சபையுடைய அனுமதியை பெறவில்லை. பாரத நரேந்திர மோடி அவர்கள் தானாகவே முன் வந்து அங்கு சென்று அனைத்து தீவிரவாத அந்த இடங்களை எல்லாம் அழித்தார்கள். லாகூர் விமான நிலையத்தை கூட அழித்தார்கள். எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு வேகமும் தைரியமும் ஒரு சிந்தனையும் திறமையும் இருந்தாலும் அதை செய்ய முடியும். இதை தவிர ஒரு தலைவர் நாட்டில் எந்த நாட்டிலும் இருக்க முடியாது. அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, எல்லா அதிபர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கைகாட்டுகிற இடத்தில் இருக்கிறார்கள். நமது துணிகளுக்கும் நமது பொருட்களுக்கும் 50% வரி போட்டார்கள் அமெரிக்காவினர். நேற்று முன்தினம் கூட அதை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொண்டு வந்திருக்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு பெரிய திறமை இருந்திருந்தால் அமெரிக்க பாராளுமன்றத்திலே போய் நம்முடைய இந்திய நாட்டுடைய திறமையை காட்டுகிறேன் சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒருவரை தவிர இந்திய திருநாட்டில் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதுக்கெடுத்தாலும் ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிறார். இவர்கள் வடக்கத்தியர்கள், வடமொழி ஆதிக்கம் வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் இன்று சொல்லுகிறேன், இந்த ராணிப்பேட்டையிலிருந்து நான் சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைப்பது உறுதி. இங்கிருந்து நாம் அனைவரும் ராணிப்பேட்டையிலிருந்து போக வேண்டிய இடம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ராணிப்பேட்டையிலிருந்து போக வேண்டிய இடம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையாக இருக்கும். அத்தனை அளவுக்கு திறமை உள்ள மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும்.
சொல்லுவார்கள். இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், உங்களுடைய கூட்டணி என்னாச்சு, கூட்டணி என்னாச்சு. ஆனால் திமுக கூட்டணி பத்தி விமர்சனம் பண்ணுவதே இல்லை. திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்கின்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறார். மாதம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுகிறார். எல்லா பத்திரிகையாளர்களை கையில வைத்துக் கொண்டு நாங்கள் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்பது, உங்களுடைய கூட்டணி என்னாச்சு, கலைந்திருக்கிறது, சிதைந்திருக்கிறது என்று அது ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, கூட்டணி வரும் போகும். இன்னும் எத்தனை கூட்டணிகள் வரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை பிறக்கும் போது இன்னும் பல கூட்டணிகள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேரும். உங்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்டாக்காரன் என்று சொல்லுகிறார் முதலமைச்சர். சகோதரர் கருப்பு முருகானந்தம் இங்கே இருக்கிறார். ஆனால் டெல்டா பகுதியில் எந்த நன்மையும் செய்யவில்லை. எல்லா நெல் பயிர்களும் தண்ணியிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 6000 ரூபாய். இந்த மாவட்டத்தில் மட்டும் 44,000 பேருக்கு, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 44,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுப்பது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரி சாலைகள் வாசல்ல நிக்க முடியல. எல்லாம் பள்ளிக்கூடங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கக்கூடிய இடத்துல இப்ப புறம் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. நவநாகரிகமான போதைப் பொருட்கள். அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்களோட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏழைகள் இருக்கிற இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிற இடத்துல பெத்தமெட்டின் வைக்கிறாங்க. இது ஆட்சியில் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதுலயும் பாகுபாடு பார்க்கிறாங்க. கள்ளச்சாராயம் வித்து 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளக்குறிச்சியில். ஆனா ஒரு விவசாயி கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார். கரூரிலே தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். பொதுக்கூட்டம் நடத்தும் போது 12 மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். இரவு 7 மணிக்கு அவர்கள் கேட்ட இடத்தில் பெர்மிஷன் கொடுக்கவில்லை. ஒரு சிறிய இடத்தில் கொடுத்ததனால் அவர் வந்தவுடனே மைக்கை பிடிச்சு பேசுறார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுறார். 10 ரூபா பாட்டில் என்ன விசில் அடிக்கிறீங்க? 10 ரூபா பாட்டுக்கு என்னது? நாடு முழுக்க நான் இப்ப எல்லா மேடையிலையும் போகும்போது டெய்லி போறேன்ல, நான் 10 ரூபா பாட்டுன்னு தான் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க செந்தில் பாலாஜி. எவ்வளவு பெரிய ஃபேமஸ் சார் பாத்தீங்களா? ஆக பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறது அவர் சொல்றார். சொன்ன உடனேயே லைட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது, அவர் மேல செருப்பு கலத்தை வீசுறாங்க. இறந்து போனது 41 பேர். இறந்து போனது 41 உயிர்கள். பச்சிளம் குழந்தைகள், 3 வயது 10 வயது குழந்தைகள் தன்னுடைய பெற்ற தாய் வயிற்று முன்னாலே நசுங்கி எல்லோரும் மிதித்து போய் அந்த உயிர் போகக்கூடிய காட்சி பரிதாபமான காட்சி. யாருடைய ஆட்சியில் நடைபெறுகிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன? எதையாவது சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்களை வாங்குவதற்காக பெரும்பான்மை மக்களை அவமதிக்கிற ஒரு அரசு இந்த அரசு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் எல்லா வீடுகளிலும் 30 நாட்களிலும் தீபம் ஏற்றுவார்கள். கடைசியாக ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பானை கொளுத்துவார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூண் இருக்கிறது. தீபத்தூண் மேலே தீபம் ஏற்ற வேண்டும். வெகு நாட்களாக கிடப்பிலே வழக்கு மன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. வழக்கு நிலுவையிலே இருந்தாலும் கூட ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்குகிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலையின் மீது, அந்த தீபத்தின் மீது போலீஸ் கமிஷனர் உட்பட 10 பேர் போய் மேல தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு வழங்குறது. ஆனால் அரசு அதை மறுக்கிறது. முதலமைச்சர் அதை மறுக்குகிறார். கேட்டால் கலவரம் வரும் என்கின்றார். இதில் எந்த கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் ஒருவர் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை
தேர்தல் நெருங்குவதால் வாக்கு வங்கிக்காக ஒரு அரசியல் நடத்துகிற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. இது ஒரு குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது. மதிப்புக்குரிய கலைஞர், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் பட்டியல் வச்சிருக்காங்க, இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், அது பிறகு சுயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு குடும்ப ஆட்சி நடத்துவதற்காக ஒரு அரசு ஒரு கூட்டணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கூட சொல்கிறார்கள், நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று. நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களை பார்த்து, வேங்கவேலில் ஒரு சம்பவம் நடந்ததே, அதற்கு நீங்கள் ஏதாவது போராட்டம் நடத்தினீர்களா அந்த அரசை எதிர்த்து? இல்லை. காரணம் கூட்டணி. கூட்டணி எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும், சீட்டு வாங்க வேண்டும், இதற்காக ஒரு கூட்டணி இருக்கிறது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டணி எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பது முக்கியமல்ல. எத்தனை கூட்டணி வந்தாலும், எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணாலும் வெற்றி பெறுவது தர்மம் நிச்சயமாக வெல்லும் என்பதை பல தேர்தல்களில் நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக தர்மம் வெல்லும். 2026ஆம் ஆண்டு இங்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சிப்காட்டில் இங்கே எல்லா கெமிக்கல் பொருள் கீழே போகிறது, கேன்சர் இங்க மட்டுமல்ல, ராணிப்பேட்டையில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிப்காட் தொழிற்சாலை இருக்கிறதோ கும்மிடிப்பூண்டிலும் அதேதான், பெருந்துறையிலும் அதேதான். எல்லா கெமிக்கல் அங்க போய் அந்த பகுதி மக்களுக்கு கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை இந்த ஆட்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்புக்காக இதே மாவட்டத்தில் 290 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் மட்டும் மோடி அவருடைய திட்டத்தில் 10,000 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசுடைய நிலைமைகள் என்ன தெரியுமா? பாலியல் வன்கொடுமை 10% பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, 55% பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், 70 வயது பெண்கள் ரோட்டில் நடமாட முடியவில்லை. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த ஆட்சி வந்தது பிறகு 7758 கொலைகள் நடந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். ஒரு லாக்அப் நடந்தது சாத்தாங்குளத்தில், 2 பேர் இறந்து போனார்கள். அதற்கு அவர்கள் நடத்திய போராட்டம் பல 100 நாட்கள் நடத்தினார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சியை எத்தனை லாக்அப்? 32 லாக்அப் நடந்திருக்கிறது, சிவகங்கை உட்பட. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தனை ஆட்சிகளையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். 2011 திமுக இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வைத்திருந்தது. ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருந்தார்கள், மக்கள் கூட்டணி. 2011 புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக வந்தார்கள். 2016 முதலமைச்சராக வந்தார்கள். அண்ணன் காளிமுத்து அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார், மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், திமுக எப்போதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி, ஆனால் அண்ணா திமுக எப்போதும் ஜெயிக்கக்கூடிய கட்சி என்று சொல்வார். இன்றைக்கு அதுதான். இனிமேல் எப்பொழுதும் ஜெயிக்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலான கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர், மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது ஜனசங்கம் காலத்திலிருந்து, ஷாம் பிரகாஷ் முகர்ஜியிலிருந்து. இந்த தேசத்திற்காக உலகமே போற்றுதல் உருக்கிய ஜனசங்கம் உருவாக்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அற்புதமான கூட்டணி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இவ்வளவு மழையிலும் கொட்டும் மழையிலும் கூட இவ்வளவு பேர் இந்த பகுதியில் இந்த கூட்டத்தில் இவ்வளவு சிறப்பான முறையில் கலந்து கொண்டமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்துக் கொண்டிருக்கிற கருப்பு முருகானந்தம், மகா சுசீந்திரன், தஞ்சை இளங்கோ, லோகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எனது மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்கள், அதற்கு தோளோடு தோளொன்று தோழமை கட்சி உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கோபால்சாமி உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒன்று கூடுவோம், வெல்வோம்,
வெல்லட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆட்சியில் அமரட்டும் அண்ணன் EPS அவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.